ஹாய் வணக்கம். எங்கள் வீட்டில் உள்ள சின்ன சின்ன செடிங்களை பார்க்கலாம் வாங்க. இது நான் வீட்டுக்குள்ளேயே வளர்க்குற சின்ன சின்ன நம்ம சொல்லுவோம்ல, அப்போ எல்லாம் வந்து நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது டேபிள் ரோஸுன்னு, அந்த டேபிள் ரோஸ் தாங்க இது. இந்த டேபிள் ரோஸ் வந்து காலையில் கொஞ்சம் நேரம் மட்டும்தாங்க பூத்துருக்கும், அழகாக இருக்கும். அந்த ரோஸை பார்த்திங்கனாவே அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் நேரம் மட்டும்தான் அழகாக பூத்துருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அது வாடி போயிடும். அப்படி வளர்க்குற செடியை தாங்க நான் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கேன். இது எப்படின்னா, கொஞ்சமாக மண் போட்டு அதுக்கு இடையில இந்த செடியெல்லாம் வச்சேன்னா கொஞ்ச நாள்லே அழகாக பூத்துரும். அதுக்கப்புறம் இன்னொரு ஜன்னலில் மணி பிளான்ட்டு வச்சுருக்கேங்க. இந்த மணி பிளான்ட்டு வந்து ஃபஸ்ட்டு நான் தண்ணிக்குள்ளே தான் வச்சுருந்தேன். அது கொஞ்சம் வேர் பிடிக்கிற வரைக்கும் நான் தண்ணிக்குள்ளே வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நல்லா வேர் வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து இந்த மாதிரி பூச்சாடி வாங்கி அதுக்குள்ளே வச்சுட்டேன். இப்போ அழகாக ஒவ்வொரு இலையாக விட்டு மேலே ஜன்னலோட கம்பியை பிடிச்சி வளருது. இதுக்கு ஒரு நூல் கட்டி விடணும். நூல் கட்டி விட்டால் நல்லா அழகாக மேலே போயிடும். இதுக்கும் அதே மாதிரி தான் மண்ணில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வச்சுருக்கேன். அடுத்து அப்படியே பக்கத்தில் இந்த கார்னரில் வந்து இதில் வந்து என்ன பார்த்திங்கன்னா, இது நல்லா அழகாக வளர்ந்து இவ்வளோ பார்த்திங்கன்னா கொடி மாதிரி மேலே போயிருக்கு. ஆனால் அதில் வந்து ரோஸ் இருக்குது. அது அந்த செடியில் பூத்த ரோஸ் கிடையாது, இது ஆர்டிஃபிஷியல் ரோஸு. நான் வந்து இது ஒரு வாட்ரு பாட்டில் இருந்துச்சு, அந்த வாட்ரு பாட்டிலில் தண்ணி ஊற்றி மட்டும்தான் வச்சுருக்கேன். இதில் நான் மண் போடலை. ஆனால் அந்த தண்ணிக்கு அழகாக வளர்ந்துருக்குது. ஆனால் ரோஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் ரோஸ் தாங்க. ஆனால் சூப்பராக இருக்கும் பார்க்கவே. எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பார்த்திங்களா, கொடி மாதிரி. ஆனால் இதுவும் பூக்கும், ஆனால் குட்டி குட்டியாக பூக்கும். இந்த பாட்டுக்குள்ளே இருக்கிற வந்து தண்ணி வந்து குறைஞ்சிச்சுன்னா வேரில் வந்து தண்ணி போய் இருக்காது. அப்போ வந்து செடி வந்து வாடிடும். அதனால் 2 நாளைக்கு ஒரு தடவை நம்ம வந்து தண்ணி வந்து அதை ஊற்றிக்கிட்டே இருக்கணும். கிச்சன்லேயும் அதே மாதிரி ஒரு செடி வச்சுருக்கேங்க. இதில் பார்த்திங்கன்னா மண்பானையில் வச்சுருக்கேன். இந்த மண்பானை எனக்கு கோயிலில் கிடச்சது. இந்த கோயிலில் கிடச்ச மண்பானையில் கொஞ்சோண்டு மண் போட்டு அதே மாதிரி டேபிள் ரோஸ் அந்த செடியை வச்சு இந்த பிங்க் கலரில் பூக்கிற இன்னொரு செடி இருக்குது, அதையுமே இதில் நட்டு வச்சுருக்கேன். இது அழகாக டெய்லியுமே பூக்கும். இதில் வந்து பிங்க் கலர் பூவும் பூக்கும், அதில் வந்து டேபிள் ரோஸ் பூக்கும். ஆனால் கொஞ்சம் நேரம் தாங்க இருக்குது, அப்புறம் பார்த்தா வாடி போயிடுது. இதுக்குமே டெய்லியுமே வந்து நான் தண்ணியை வந்து தொளிச்சு விட்டுட்டே தான் இருப்பேன். பார்க்கவே அழகாக இருக்குது. இந்த செடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக நமக்கிட்ட கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சே மண் போட்டு குட்டி குட்டியாக தண்ணி ஊற்றி வளர்த்தாலும் சீக்கிரமாக வளர்ந்துடும். டெய்லியும் பூக்கும், பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். குட் வைப்ரேஷனை நம்ம வீட்டுக்கு வந்து கொண்டு வரும். ஸோ பார்க்கவும் நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி செடியை யார் வீட்லலாம் வளர்க்குறீங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு இந்த செடியெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Thank you. Bye.